والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, சமூகம் தந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் மீண்டும் மீண்டும் நமது நல்வாழ்வில் மிஅராஜ் என்று சொல்லப்படுகிற இந்த புனித தினத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். இன்னும் அதிகமாக நமது வாழ்வில் இந்த மிஅராஜ் என்னும் இந்த புனித தினத்தை உள்ளடக்கிய ரஜபு மாதத்தையும் அதை அடுத்து வருகிற பரக்கத்து பொருந்திய ஷாபான் மாதத்தையும் அதை அடுத்து வருகிற ரமலானையும் பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களை அவனது பள்ளிவாசலில் ஒன்று கூட்டுவான். எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பல்வேறு வேலைகளின் காரணமாக அல்லது அவர்களுக்கே உள்ள சில பல சிரமங்களின் காரணமாக மஸ்ஜிதுக்கு அவர்கள் வராதிருக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவான நிலையை ஏற்படுத்தி தருவானாக. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மிஅராஜ் என்று சொல்லப்படுகிற இந்த அற்புதமான நிகழ்வு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் நடந்த, இன்னும் இன்ன பிற நபிமார்களினுடைய வாழ்வில் நடைபெறாத ஒரு அற்புதம் நிறைந்த ஆச்சரியத்திற்குரிய ஒரு நிகழ்வு. ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வாக இருக்கும் காரணத்தினால்தான் அதை அல்லாஹ் தஆலா ஆச்சரியம் தகுந்த துணியிலேயே அதை பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று சொல்லப்படுகிற இந்த வாசகம் ஆச்சரியம் நிறைந்த ஒரு அமைப்பில் அல்லாஹ் இங்கு பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இது மனிதனால் சாத்தியப்படாது, எந்த ஒரு மனிதனாலும் சாத்தியப்படாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம். அதே நேரத்தில் நபியவர்கள் இந்த பூமியிலிருந்து விண்ணகம் சென்று திரும்பவில்லை என்றால் விண்ணகத்தில் சேவையாற்றுகிற, விண்ணகத்தில் சாதனை புரிகிற மனிதர்கள் சாதனை படைக்காமல் போயிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, அதையும் தாண்டி மனிதன் சாதிக்கின்ற பல்வேறு சாதனைகளுக்கு வழிகாட்டியாகவும் பெருமானார் திகழ்ந்திருக்கிறார்கள். பாருங்க, அமெரிக்கா நாசா என்பது எதையோ விண்ணகத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல நம்முடைய நாட்டு சார்பாக இந்த பிற நாடுகளின் சார்பாக எத்தனையோ விண்கலங்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுகிறது என்றால் நாம் சொல்வோம், மனிதர்கள் அதற்கு தோதுவாக படித்திருக்கிறார்கள், அதற்கு தோதுவாக தேர்வு எழுதியிருக்கிறார்கள், அது சம்பந்தமான அது விஞ்ஞான சம்பந்தமான கலைகளை கற்றிருக்கிறார்கள், குறிப்பாக வானவியல் சம்பந்தமான கலைகளை கற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இப்படியெல்லாம் சாதனை படைக்கிறார்கள். ராக்கெட்டுக்குள் தன்னை அடைத்துக் கொண்டு இங்கிருந்து பல நெருப்புகளோடு அது பறந்து சென்று என்னென்னமோ சாதனை செய்து வருகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் கூட பெருமானாரின் வழிகாட்டுதல் எங்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் என்பது இங்கும் உண்டு. என்ன, பெருமானார் அங்கு செல்லவில்லை என்றால் இந்த விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து பூமிக்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்திருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தவர்கள் இன்னபிற உம்மத்தவர்களை போன்றல்ல, பெருமானாரின் உம்மத்தவர்கள் பல்வேறு சாதனை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் புரிந்தான் இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக பூமியிலிருந்து ஒருவன் ஒரு விண்கலத்திலே தன்னை அடைத்துக் கொண்டு இங்கிருந்து விண்ணகத்தில் அவன் பயணமாகி செல்வான், விண்ணகத்திலே வானமண்டலத்தில் பல சாதனைகள் செய்வான் என்பதை
சொல்லி இருக்கவும் முடியாது. அப்படியே ஒருவர் சொல்லி இருந்தாலும் அவரை பைத்தியக்காரர் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் சாதுரைத்திருப்பர் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக அனுப்பியதன் நோக்கமே இறுதி நாள் வரைக்கும் வருகிற மானிடர்கள் யாவரும் பல்வேறு சாதனை செய்யும் அறிவு படைத்தவர்களாக இருப்பர். அந்த சாதனைக்கான வழிகாட்டுதலை என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சூளுரைத்ததன் வெளிப்பாடுதான் விஞ்ஞானமே வளராத அந்த காலத்தில், விஞ்ஞானத்தின் வாடையே இல்லாத அந்த காலத்தில், விஞ்ஞானத்தினுடைய எந்த ஒரு சொல்லும் மக்களின் காதுகளை உரசாத அந்த நேரத்திலும் கூட என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த விண்ணகத்தில் இருந்து மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றார். அவ பெருமானார் சென்ற அந்த ரூட் இன்னும் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் எல்லாரும் போறாங்க. இல்லைன்னா போக முடியாது. இன்னைக்கு நாம தொழுகிறோம், யாரை ஃபாலோ பண்ணி தொழுகிறோம்? பெருமானார் தொழுகிறது போல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை போன்று தொழுங்கள் என்றார்கள், என்னை போன்று சாப்பிடுங்கள் என்றார்கள், என்னை போன்று வாழுங்கள் என்றார்கள். அப்ப இன்னைக்கு நாம தொப்பை போட்டு ஒழுங்கா நின்று தொழுவதும், நாம் குர்ஆன் ஓதுவதும், வியாபாரத்திலே ஹலால் ஹராமை பேணுவதும், இதெல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் பெருமானார் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும் வழிகாட்டினார்கள், கொடுக்கல் வாங்கலிலும் வழிகாட்டினார்கள், அரசியலிலும் வழிகாட்டினார்கள், ஒரு துறையை நிர்வகித்து செல்வதிலும் எல்லா விஷயத்திலும் பெருமானாரின் வழிகாட்டுதல் இருப்பதை போலவே விஞ்ஞானத்திலும் பெருமானாரின் வழிகாட்டுதல் இருக்கிறது. பெருமானார் பேசாத விஞ்ஞானம் இல்லையே, பெருமானார் சொல்லாத விஞ்ஞானம் இல்லையே. அவர்கள் சொன்னதுதானே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் இன்று எப்படி ராக்கெட் தயார் செய்து அனுப்பப்படுகிற இந்த விஷயத்தை நபி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் மூடலாக சொல்லி சென்றார்கள். அதாவது நாம் பூமியில் ஒரு விதை தான் விதைப்போம், ஒரு நெல்மணி தான் விதைப்போம், அதிலிருந்து 7 கதிர்கள் 100 மணிகள் 700 மணிகள் வருவதாக நாம் பார்க்கிறோம். விதைக்கிறது ஒண்ணுதான், அதுதான் மூலம், அதுதான் மூலக்கூறு, அதிலிருந்து தான் விளைகிறது இல்லையா? அவர் பெருமானார் விதைத்தார்கள் இந்த விஞ்ஞானம் இப்படிப்பட்டது என்று. அன்று விதைத்ததன் விளைவுதான் இன்று மனிதன் விஞ்ஞானத்தில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணக பயணம் சென்றார்கள். எப்படி சென்றார்கள்? அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அவன் தனது அடியாரை இரவின் ஒரு சிறு பகுதியில் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே, அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய விஷயம்! மஸ்ஜிதுல் ஹரம் எங்க இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப மஸ்ஜிதுல் ஹரம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு காரணமே உங்களோட கேள்வி கேட்கறது தான் உட்கார்ந்துருக்கேன். இல்லை நான் நின்று பேசிட்டு போயிட்டே இருப்பேன். மக்கால இருக்கு, ரைட்டு. மக்கால எங்க இருக்கு? மக்கால எங்க இருக்குன்னா சவுதி அரேபியால இருக்கு. சவுதி அரேபியால தான் மக்கா இருக்கு. சென்று உலகத்தில் சென்று அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுல் ஹரம் எங்க இருக்குன்னு கேட்டேன். உலகத்தில் சென்று அது அல்ஹம்துலில்லாஹ் அது ஏற்புடைய கருத்து தான். மஸ்ஜிதுல் ஹரம் எங்க? நானே சொல்லிடவா? சரி. மஸ்ஜிதுல் ஹரம் எங்க இருக்குன்னு சொன்னா, உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். காபா என்று சொல்லப்படுகிற சதுர கட்டிடம், காபால சதுரன்னு அர்த்தம். இந்த சதுர கட்டிடம் இதுக்கு என்ன பேரு? பைத்துல்லா அல்லது காபத்துல்லா. அல்லாஹ்வின் சதுரமான வீடு காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை சுற்றியுள்ள ஒரு பகுதி இருக்கும். இந்த காபாவை சுற்றியுள்ள ஒரு பகுதி, அதெல்லாம் சுற்றி வருவோம், நம்ம தவாஃப் செய்வோம். அந்த இடத்துக்கு பேரு மதாஃப். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் செல்லும் பாக்கியத்தை தருவானாக. எல்லாரும் நியத் வைங்க, இன்ஷாஅல்லாஹ் போகலாம். காபத்துல்லா அந்த கருப்பு நிற கட்டடம் நேரில் சென்றவர்களுக்கு தெரியும். நேரில் செல்லாத நண்பர்கள் செல்வார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் டிவியிலோ அல்லது புகைப்படத்திலோ பார்த்திருப்பார்கள். அந்த கருப்பு நிற கட்டடம்
அது கருப்பு நிறம், கருப்பு பெயிண்ட் அடிச்சதில்லை, அது அந்த துணியை மேலே போர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஆடை என்பது கருநிறமானது. அது காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை சுற்றியுள்ள அந்த வட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் மத்தாஃப்னு சொல்லுவாங்க. மத்தாஃப்னா தவாஃப் செய்யும் இடம், தவாஃப் செய்யும் இடம் என்பது பொருள். அதை ஒட்டி தான் தவாஃப் செய்யணுமா, தள்ளி தவாஃப் செய்யக்கூடாதா? தள்ளியும் செய்யலாம், தூரமாக செஞ்சால் நேரம் அதிகமாகும். ஆனால் கிட்ட பெருமாள் நம்ம செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ இல்லை. நிறைய பேர் உமரான்னு சொல்லி உமராவுக்கு போகிறதுனாலையும், இன்றைக்கு உமரா என்பது அது ஒரு அதிலும் மோசடி என்பதை ஆரம்பித்து விட்டது. அதிலும் மோசடி, எதுலதான் மோசம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கு ஒரு வரையறை இல்லாமல் ஆகி நிறைய பேர் அங்கே போய் தவிக்கிறாங்க. எப்படி தவாஃப் செய்யறது, என்ன செய்யறது, போறது வர்றது ஒன்றும் தெரியல. கைரிங் நான் சொல்ல வருவது காபத்துல்லா, அது காபத்துல்லா அல்லாஹ்வின் வீடு. அதை சுற்றியுள்ள அந்த பகுதி மத்தாஃப் என்று சொல்லப்படும். அதை தள்ளி பில்டிங் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் மஸ்ஜித். மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லப்படுவது அதுதான். மஸ்ஜிதுல் ஹரம்னா என்ன? காபத்துல்லாவை சுற்றியுள்ள பகுதியை தள்ளி கட்டப்பட்டிருக்கும் அந்த கட்டடங்கள், கீழ்த்தளம், முதல் தளம், இரண்டாம் தளம் கட்டியிருப்பாங்க. இதுதான், அதை சுற்றி கட்டியிருப்பாங்க. இதுதான் மஸ்ஜித், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுவது. சரி, இந்த மஸ்ஜிதுல் ஹரம் சவுதி அரேபியாவில் சவுதியத்தில் அரபியா என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டிலே மக்கா முக்கர்ரமா என்ற ஊரிலே இந்த காபத்துல்லா அமைந்திருக்கிறது. இதை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் தான் மஸ்ஜிதுல் ஹரம் அல்லது மஸ்ஜிதுல் ஹராம். அல்லாஹ் அதான் குறிப்பிடலாம். மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்ப அடுத்த கேள்வி, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். பலஸ்தீன், கரெக்ட். பலஸ்தீன், அரபியிலே பிலஸ்தீன் என்று சொல்லப்படும், தமிழிலே பாலஸ்தீனம் என்பதாக நாம் சொல்லுவோம். இந்த பலஸ்தீனில் அமைந்துள்ளதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. எல்லா நபிமார்களினுடைய கிபிலாவாகவும் அது இருந்தது. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பிட்ட சில தினங்கள் வரைக்கும் அந்த அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம காபாவை முன்னோக்கி தொழுகிறோம். நாம இங்கிருந்து காபாவை முன்னோக்குறோம் பாத்தீங்களா? இங்க நின்று கொண்டு காபாவை நாம் முன்னோக்குகிறோம். காபாவுக்கு 4 மூலை இருக்கிறது. காபத்துல்லாவுக்கு 4 மூலை. 4 மூலைகளுக்குமே 4 பெயர் உண்டு. ஒரு மூலையின் பெயர் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும், அதுக்கு ஒரு பெயர் ருக்குனுல் ஹிந்த்னு சொல்லுவோம். இரண்டாவது மூலையின் பெயர் ருக்குனி ஷாமி. மூன்றாவது மூலையின் பெயர் ருக்குனி இராக்கி. 4வது மூலையின் பெயர் ருக்குனுல் யமானி. அதாவது முதல் மூலை ருக்குனி ஷாமி, சிரியா நாட்டை நோக்கி இருக்கும் மூலை என்று சொல்லப்படும். இரண்டாவது மூலை என்பது ருக்குனி இராக்கி, ஈராக் தேசத்தை பார்த்துள்ள மூலை. மூன்றாவது மூலை என்பது ருக்குனுல் யமானி, யமன் தேசத்தை பார்த்துள்ள மூலை. 4வது மூலை இருக்குது பாத்தீங்களா, அதுலதான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது. அந்த மூலைக்கு பெயர் ருக்குனுல் ஹிந்த், இந்தியாவை நோக்கியுள்ள மூலை. எந்த இடத்துல ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலை தான் நம்ம நாட்டை நோக்கி இருக்கிறது. நம்ம அல்லாஹு அக்பர் கைகளை கட்டினால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி தான் என்ன செய்யறோம். இந்த வகையில் நம்ம ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஏன்னா ஹஜ்ருல் அஸ்வத் சாதாரணமாக சுவனத்தில் இருந்து இறங்கிய கல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இறங்கும் பொழுது பாலை விட வெண்மையாக இருந்தது, பிறகு இப்ப கருப்பா இருக்கிறது. ஏன் கருப்பாச்சுங்கிறதுக்கு காரணமும் சொல்லப்படுகிறது. பாவம் செய்த மனிதனின் கரங்கள் அங்கு போய் அதை தொட்டு 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 கருப்பா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது கருப்பாக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம கைப்பட்ட இடம்லாம் பறக்கத்தா போயிடுது. அதுக்கு அது ஒரு உதாரணம். அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இந்த மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அது பலஸ்தீனில் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு அல்லாஹு தஆலா இரவினுடைய ஒரு சிறு பகுதியில் அழைத்து சென்றதாக கூறுகிறார். பாலஸ்தீனம் பைத்துல் முகத்தஸ், அது புனிதமான ஒரு பகுதி, புனிதமான ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அழைச்சிட்டு போனேன். இதுதான் அல்லாஹ் சொல்றானே தவிர இதை தவிர உள்ள இந்த பிற செய்திகள், பெருமானார் அங்கிருந்து அங்கு தொட வைத்தது, பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது, 7 வானத்தை தான் 7 வானத்துக்கும் சென்றது, நபிமார்களை சந்தித்தது, பிறகு சித்ரத்துல் முன்தஹா சென்றது, பிறகு அங்கிருந்து ரஃப்ரஃப் என்று சொல்லப்படுகிற பச்சை கம்பளத்தில் அவர்கள் அமர்ந்தது, பிறகு உயர்ந்து சென்றது, அல்லாஹ்வை நெருங்கியது, அல்லாஹ்வை சந்தித்தது, பேசியது, அளவலாவி, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தாங்க.
அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அஸ்ராபி அபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவினுடைய ஒரு சிறு பகுதியில் அவன் தன்னுடைய அடியாரை மக்கா ஹரமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான் அப்படின்னு சொல்றான். இதை யாராவது மறுத்தாங்கன்னு வைங்க, அப்படிலாம் இல்லைங்க, மறுத்தாம காஃபிரா போயிடுவான். ஏன்னா இது அல்லாஹ் பேசுறான், குர்ஆன்ல பேசுறான், குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆயத்து. இதை தவிர உள்ள நிகழ்வுகள் இருக்குது பாத்தீங்களா, அதை நம்பணும், ஈமான் கொள்ளணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை மறுத்தவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டவர் அவுலியாவாக மாறிவிடுவார். அதை மறுக்கிறது பாவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டானா ஏதாவது சந்தேகம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், அதை ஏற்றுக்கொள்பவர் இறைவனுக்கு நெருக்கமானவராக மாறுவார். அப்ப வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா எப்போ? இரவினுடைய ஒரு சிறு பகுதி. இதை எப்படி நம்ப முடியும்? நம்ப முடிகிறதா? நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ் பேசுகிறான், நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ் சொல்றான், நான் அழைச்சிட்டு போனேங்கிறான். ஆனா அல்லாஹ்வுக்காக யாரை அனுப்புனாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் யாரை அனுப்புறான்? ஜிப்ரீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபுரிஜ ஸக்ஃபு பைதி வ அனா பி மக்கா. நான் மக்காவில் எனது இல்லத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டின் முகடு திறந்தது. ஃபனஸல ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அதன் வழியாக இறங்கினார். ஜிப்ரீல் அதன் வழியாக, ஏன் வாசல் வழியாக வர வேண்டியதானே? நமக்கு தான் வாசல் வழியாக வரணுங்கிற சட்டம் இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த சட்டம் ரூல்ஸ் எல்லாம் இல்லை. திடீர்னு வந்து நிற்பாங்க, எப்படி வேணாலும் வருவாங்க. மலக்குகள் நுழைந்து வருவதற்கு பிரம்மாண்டமான தர்வாசாக்கள், வாசல்கள் எல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறு ஊசி நுழைகிற இடமாக இருந்தாலும் அதற்குள்ளும் நுழைந்து மலக்கு வந்துடுவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சீலிங் வழியா உள்ள இறங்கினாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு பெருமானாரை அழைத்து சென்றார்கள். சம்சம் கிணற்றுக்கு அருகே என்னுடைய இதயத்தை பிளந்தார்கள். அதில் உள்ள அந்த இதயத்தை வெளியே எடுத்தார்கள். ஜம்சம் நீரினால் கழுவினார்கள். மௌலூது ஷரீஃப்ல ஒரு வார்த்தை வரும், நல்ல ஒரு அற்புதமான வார்த்தை. அதுல அந்த கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜம்சம் நீர் ஏன் சிறந்த நீராக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வார்த்தை அது. அந்த ஜம்சம் நீர் ஏன் சிறப்புக்குரியதாக மாறியது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இதயத்தை கழுவுவதற்கு அந்த தண்ணீர் பயன்பட்டதால் ஜம்சம் சிறப்புக்குரியதாக மாறியது. ஜம்சமுக்கு சிறப்பு என்ன? பெருமானாரின் இதயம் கழுவப்பட்டதால் ஏற்பட்ட சிறப்பு. இதுக்கு எந்த ஹதீஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. இது மஹப்பத்து, பெருமானாரை உயர்த்தி பேசுகிற இடம் இது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, அந்த சம்சம் நீரை கொண்டு பெருமானாரின் இதயம் கழுவப்பட்டது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிறகு என்னுடைய இதயத்தை முன்பிருந்தது போன்று சரி செய்கிறார்கள். சூரத்தில் இருந்து தங்கத்தாம்பழத்தில் ஈமானும் இணைப்பத்தம் கொண்டு வரப்பட்டது. அது என்னுடைய இதயத்தில் வைத்தவுடன் என்னுடைய அதை எல்லாம் சரி செய்தார்கள். பிறகு என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் புராக்கின் வழியோடு. புராக் என்ற ஒரு வாகனம், கோவேறு கழுதையை விட உயரம் சற்று குறைவாக, கழுதையை விட சற்று உயரமாக அந்த வாகனம் இருந்தது. அதன் மீது நான் ஏறி அமர்ந்தேன். பிறகு நாங்கள் அப்படியே ஒரு இடமா போய் மஸ்ஜித் அக்ஸா சென்றடைந்தோம். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸ்ஸராபி அபதிஹி, அவன் தனது அடியாரை அழைத்து சென்றான். அவன் தனது அடியாரை அழைத்து சென்றான். நான் அல்லாஹ் அழைச்சிட்டு போனதான் சொல்றான், ஆனா ஜிப்ரீலை அனுப்பினான். அப்படின்னா இந்த இடத்துல தௌஹீத் விளக்கப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? ஏகத்துவத்தை சொல்கிறான். உலகத்தில் நடைபெறுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் காரணம். நம்முடைய ஈமான் என்ன? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லதோ கெட்டதோ அனைத்துமே ரப்பின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. அதான் நம்ம ஈமான். நல்லதா இருந்தாலும் அல்லாஹ் தான் நமக்கு ஏற்படுத்துறான், கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ் தான் நமக்கு ஏற்படுத்துறான். மனிதனுடைய தீமைகளை பொறுத்து சில நேரங்களில் கெட்டதை கொடுப்பான் அவன் திருந்துவதற்கு. மனிதன் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாலும் நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான்.
இப்போ உலகத்தில் நடைபெறுகிற எல்லா செயல்பாடுகளும் எல்லா காரியமும் நாம் சொல்லுவோம் என்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் இந்த பில்டிங்கை கட்டினேன், நிர்வகிக்கின்றேன், அது இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அசல்ல எங்க யாரு செய்யறதுன்னா அல்லாஹ் தான் செய்யும். அல்லாஹ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அல்லாஹ் உதாரணத்துக்கு யாராவது நம்ம மக்கள் கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா பாய்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பாடு யாரு கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். வீட்டுல சம்சாரம் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா இவர் என்ன சொல்லுவார்? அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்களா? யாரு கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். இவருதான் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறார், அதை சொல்ல மாட்டோம். நான் சிரமப்பட்டேன் உழைத்தேன் என்று ஈமானுடையவர் சொல்ல மாட்டார். அல்லாஹ், அதுதான் அசல். அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான், நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அழைத்து சென்றான். ஜிப்ரீல் தான் அழைச்சிருப்பான். இப்ப ஜிப்ரீலை இயக்குவது அல்லாஹ், பெருமானாருக்கு அந்த பயணத்தை ஏற்படுத்தியது அல்லாஹ். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, அங்கு வந்தார்கள். ஏராளமான நபிமார்கள் இருந்தனர். நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். பிறகு வெளியே வந்தாங்க. ஒரு ஏணி இறங்கியது, அதன் மீது ஏறி சென்றார்கள். முதல் வானம் வந்தது, இரண்டாம் வானம் வந்தது, மூன்றாம் வானம் வந்தது. இப்படியாக 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் போனாங்க. அதுக்கு மேல என்னால வர முடியாதுன்னு சொன்னாங்க. பிறகு அங்கிருந்து நேராக ரஃபரப் என்று சொல்லப்படுகிற பச்சை கம்பளத்தில் அமர்ந்து ரப்பை சந்தித்து அளவலாவி அவரிடமிருந்து அருள் வளங்களை பெற்று வந்தார்கள். 5 நேர தொழுகையும் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனத்தையும் வாங்கி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் இங்கு சொல்ல வருவது நல்லவர்களே, பெரும்பாலும் இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். நிகழ்வு தெரியாததல்ல, நிகழ்வு நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த விண்ணக பயணத்தை பத்தி ஓயாம பேசுறீங்களா? மேராஜ் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தான் மேராஜுக்கு போனாங்க, நீங்க ஓயாம போயிட்டு வந்ததா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இந்த இரவை நிராகரிக்கும் நண்பர்கள் உண்டு. ஓயாம பேசித்தான் வேற வழி இல்லை. ஏன்னு சொன்னா, அந்த ரஜபு மாதத்தை அல்லாஹ் ஓயாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே. ரஜபு மாசம் பெருமானார் காலத்தில் வந்துச்சு, இது வரைக்கும் வரல அப்படின்னு நம்ம விட்டுறோம். ரஜபு மாதம் என்பது 12 மாதங்களுக்கு ஒரு தடவை சுழன்று வருகிறது. இந்த ரஜபு மாதத்துல தான் பெருமானார் சென்ற மியாராஜ் தினம் இருக்கிறது. அப்ப அதை நாம் அனுஷ்டிக்காமல் நம்முடைய ஈமானுக்கு இடம், அதை தாண்டி ஈமான் போக மாட்டேங்குது. ரஜபு வந்துட்டாலே மியாராஜ் சிந்தனை தான் நமக்கு வரும். அப்ப திரும்ப அல்லாஹ் இந்த மாதத்தை கொடுக்கிறான். திரும்ப பெருமானார் சென்ற அந்த தினத்தை உட்பொதிந்த இந்த மாதம் நம்மை வந்து அடைகிற காரணத்தால் திரும்ப பெருமானார் சென்ற அந்த மியாராஜ் நிகழ்வை நாம் சொல்லி ஒரு படிப்பினை அல்ல, 1000 படிப்பினை அல்ல, 1,00,000 படிப்பினை அல்ல, கோடிக்கணக்கான படிப்பினைகள் பொதிந்ததாக இந்த மியாராஜ் பயணம் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து புதிய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா ரஜப் மாசத்தை திரும்ப வர வைக்கிறான் போல் தெரியுது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு சலாம் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியவர்களே, உங்கள் மீது என்னுடைய சலாம், பரக்கத்தான சலாம், ரஹ்மத்தான சலாம் உங்கள் மீது ஏற்படட்டும் என்று அல்லாஹ் சலாம் சொல்கிறார். எப்படி நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது சலாம் சொல்கிறோமோ அதே போல அல்லாஹ் பெருமானார தன்னுடைய அந்த இடத்துல, அந்த ஏரியால முதல்ல பார்க்கலாம். அல்லாஹ் பெருமானாரை பார்க்காமல் இல்லை, எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான். அப்ப அந்த ஏரியாவுக்கு போன உடனே பெருமானாரை அவர்களது மனம் குளிர வரவேற்பதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஓ நபி அவர்களே, உங்கள் மீது என் சலாம், ரஹ்மத்தான சலாம், பரக்கத்தான சலாம் உண்டாக கிடவது என்று சொல்கிறார். அல்லாஹ் சலாம். பெருமானார் அந்த இடத்தில் வைத்து அந்த சலாமை பெறுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இறைவனிடமிருந்து பெற்ற இந்த சலாம் என்பது எனக்கு மட்டும்தானா? என் சமூகத்துக்கும் வேண்டுமே, என் சமூகத்தில் உள்ள நல்லடியார்களுக்கும் இது வேண்டுமே. பெருமானார் என்றைக்குமே சுயநலனோடு சிந்தித்ததே இல்லை. பெருமானார் பொதுநலவாதிகளுக்கெல்லாம் தலைவர்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுநல சிந்தனையாளராக இருக்க போய் தான் இன்றைக்கு இஸ்லாம் பல்வேறு இடங்களில் பல்கி பெருகி இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை ஒரு புறம் இருந்து சில கயவர்கள் சேற்றை வாரி இறைத்தாலும் அதையும் அல்லாஹ் சந்தனமாக மாற்றி மக்கள் வருகிற வழியாக மாற்றி விடுகிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு சலாம் சொல்றான், ரஹ்மத்தான சலாம், பரக்கத்தான, எனக்கு மட்டும்தானா? என் சமூகம் இருக்கிறது யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என் சமூகத்தில் உள்ள நல்லடியார்கள் மக்களின் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிற கருத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை இந்த பக்கம் திருப்பி நம்ம பக்கம் திருப்பி விடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பரந்த மனோநிலையை இங்க பாருங்க. ரப்பின் புறத்திலிருந்து தமக்கு கிடைத்திட்ட இந்த சலாம் சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இறைவன் புறத்திலிருந்து ஒரு சலாம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயமா? அது ஒரு பெரிய அதிகாரி நமக்கு சலாம் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை நினைத்து நினைத்து நாம் புலங்காகிதம் அடைவோம். ஒரு ஏரியா கலெக்டர், ஒரு பெரிய மாவட்ட கலெக்டர் நம்ம பார்த்தோம்னா சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கலெக்டரே நீ பார்த்தோம்னா சலாம் சொல்றாருப்பா, சொல்றமா இல்லையா? கலெக்டரே சொல்றாரு, சிஎம்ஏ நீ பார்த்து சலாம் சொல்றாரு. சிஎம் சொன்னாரான்னு கேட்காதீங்க, அவருக்கு தெரியாது. அப்ப நாம சொல்றோம், ஏன்னா பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, பெரிய பதவியில் உள்ளவர்கள், பெரிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படி சலாம் சொல்லிட்டு நாம அதை நினைத்து புலங்காகிதம் அடைகிறோம். முடிஞ்ச அவர் சலாம் தனக்கு சொல்லும்போது வீடியோ கூட பிடிச்சி வச்சுக்கிறார், ஏன்னா அவர் சலாம் சொல்லிட்டாரு. அப்ப மனிதர்களுக்கு மத்தியிலே இப்படின்னு சொன்னா அண்டசராசரங்களையும் மனிதர்களையும் படைத்து நீங்காத ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பாக சொல்லப்படுகிற முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றான் அப்படின்னா இது சாதாரணமான ஒன்றா? எவ்வளவு பெரிய விஷயம்! கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே சுயநலனை அவர்கள் விரும்பியதே இல்லை. வக்ஃபுடைய சொத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமிய நம்முடைய முன்னோர்களான தக்வாவுடைய நல்லோர்கள் தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்து சென்றார்கள். அதை நிர்வகிப்பதற்கு சில இஸ்லாமியர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் நிர்வகித்தாங்க. என்ன நிர்வாகம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சுயநலத்தின் அடிப்படையில் அதை எப்படி வைத்துக் கொண்டே இருந்தார்களே தவிர அந்த வக்ஃபு நிலங்களிலே ஒரு பள்ளிக்கூடத்தையோ அல்லது ஒரு கல்லூரியையோ அல்லது பொதுநல ஸ்தாபனங்களையோ அல்லது இஸ்லாமிய மருத்துவமனைகளையோ கட்ட வேண்டும், பொதுமக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் அந்த நிலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த அதிகாரிகள் சிந்திக்கவே இல்லை. அவன் பதவின்னு சண்டை போட்டுக்கிட்டே வக்ஃபு வாரியத்தில் இருந்திருக்கிறாங்க போல் தெரியுது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்மிடம் உள்ள இந்த சுயநலமான சிந்தனை என்பது மேல பறந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய கழுகு பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கழுகு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த வக்ஃபு சொத்தை இவர்களிடமிருந்து நாம் அபகரித்து விட வேண்டியதுதான், திருடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்ட வரையறை கொண்டு வந்து அது இன்னைக்கு என்னவோ பாஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சரியா செய்தியை பார்க்கல, அது ஓகேன்னு மேலிடத்துல சொன்னதாக. நான் சொல்ல வருவது, சுயநலம் என்பது ஒரு மனிதனை நஷ்டத்தை கொண்டு போய்தான் ஆழ்த்தும். சுயநலம் என்பது ஒரு மனிதனை அதில பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும், பிரயோஜனம் இல்லாம ஆக்கிடும். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, சுயநலம் என்பது முஃமினுக்கு ஆகாது. பெருமானார் தன்னுடைய வாழ்வில் வழிகாட்டினார்கள். அப்ப விண்ணக பயணத்தின் போது பெருமானாரை கண்ட அல்லாஹ் பெருமானாருக்கு சலாம் சொல்ல, பெருமானார் சந்தோஷம், எனக்கு ரஹ்மத்து பரக்கத்தான சலாம் சொல்லிட்டேன், எனக்கே சந்தோஷம் சொல்லிட்டு நான் வரல, என்னை பின்பற்றுகிற பல மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு அது ஏற்படட்டும், அந்த சலாம் கிடைக்கட்டும், அந்த பரக்கத்து கிடைக்கட்டும், அந்த ரஹ்மத்து கிடைக்கட்டும் சொல்லி ஆசைப்பட்டான். நீங்க சொல்லலாம், நபி அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் தானே சொன்னா, இதுல என்ன பொதுநலம் சுயநலம் பேசுறீங்க? சார் சலாம் தான் சொன்னா, அதை நம்ம சாதாரணம் எடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லுகிறோம், சொல்றோமா இல்லையா? பார்த்தோன்னா சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். சலாம் எப்படி சொல்றாங்கிறது வேற, சலாம் சொல்ற தினசு அப்படிங்கிறது பல ஸ்டைல நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முறையா யாரும் சொல்றது இல்லை, அப்படியே போயிட்டே இருப்பார், சலாம் அலைக்கும் அப்படின்னு போயிடுவார். இன்னும் சில பேர் சலாம் சொல்றது ரொம்ப சிரிப்பா இருக்குது. எதுவும் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும்.
அப்ப நம்ம ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்றோம். இது சலாம் என்ன தெரியுமா? நாம் பிறருக்கு செய்கிற துஆ. ஒரு முஃமினுக்கு செய்யும் துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்யும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா தமிழ்ல நாம எப்படி பொருள் செய்வோம்? உங்கள் மீது சாந்தி நிலவட்டுமாக. அது மட்டும் அதற்கு பொருள் அல்ல. உன் மீதும் உன் மனைவியின் மீதும் உன்னுடைய பொருளின் மீதும் உன்னுடைய பிள்ளைகளின் மீதும் உன்னுடைய சுற்று வட்டாரத்தின் மீதும் உன்னுடைய வியாபாரத்தின் மீதும் உன்னுடைய சொல்லின் மீதும் உன்னுடைய பணத்தின் மீதும் உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் மீதும் நீ இதையெல்லாம் தொட்டு வியாபாரம் செய்கிறாயோ இவை அனைத்தின் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்ற ஒரு பெரிய துஆவை உள்ளடக்கியதுதான் இந்த ஒரு வரி சொற்றொடர். இது துஆ. இது அவ அந்த துஆவை பெறுகிற அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு அந்த சலாம் கிடைக்கும். வா அலைக்கும் அஸ்ஸலாம். அப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, யார் அங்கீகரிக்கிறாங்க? அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சலாமை அங்கீகரிக்கிறான். அப்ப சலாமை அங்கீகரிக்கும் அல்லாஹ்வே தன்னுடைய அடியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றான் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம் உடையதாக இருக்கும். அப்ப எனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கேன்னு சொல்லி பெருமானார் வரலையே. எனக்கு கிடைத்த துஆ, எனக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கே என்று வரவில்லை, என்னை பின்பற்றுகிற மக்களுக்கு ஏற்படட்டும் என்று பெருமானார் பேசினார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனோநிலையின் வெளிப்பாடு என்பதை நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லவர்கள், சலாமத்தான நிம்மதியான அமைதியான வாழ்வு வேண்டும் என்று நம்மை பிரியப்படாதவர் எவருமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். சலாமத்தான வாழ்வு, அமைதியான வாழ்வு வேண்டும் என்று பிரியப்படாதவர்கள் இங்க யாரும் இருக்கிறோமா? யாருமே இல்லை. எல்லாருமே நிம்மதியா வாழணும், அமைதியா வாழணும் அப்படின்னு பிரியப்படுவோம். அதே வேளையில நாம் சலாமத்தான வாழ்வு வேண்டும் என்று பிரியப்படுகிறோமே, எந்த கருத்தை மையப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா, நல்ல காசு பணம் வேணும், நல்ல காசு பணம், நல்ல வீடு வாசல் பங்களா காடு சொத்து சோகம் அது இது. அப்ப இது கிடைச்சா நமக்கு சலாமத் ஏற்படும் என்று நினைக்கிறோம். இது ஒரு வகையில் சரிதான். நல்ல செல்வ செழிப்போட வாழ்றது, கார பங்களா ஏசி அது இதுன்னு வாழ்றது ஒரு சௌகரியம், இது ஒரு சலாமத் தான். சலாமத்தான வாழ்வினுடைய ஒரு புள்ளி தான் இது. ஆனா இன்னொரு சலாமத்தான வாழ்வு இருக்குது, அதுதான் அசல் சலாமத்தான வாழ்வு. இன்னொரு சலாமத்தான வாழ்வு, அது என்ன இன்னொரு சலாமத்தான வாழ்வு? இன்னொரு சலாமத்தான வாழ்வு உண்டு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்வில் வருகிற சிரமங்கள், இதையெல்லாம் அவர் அனுபவித்துக் கொண்டு எந்த சலனமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் நஷ்டம், ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி சில பல சிரமங்கள் அவரை தொட்டுக்கொண்டே இருக்கும். இப்படி சிரமம் தொடுகிற பொழுதும் கூட அவர் சிரமத்தில் இருக்கிறார் என்று யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்வார். அவரை பார்த்தாலும் அவரை என்னங்க, அவர் போடுற ட்ரெஸ் என்ன, அவர் போடுற செருப்பு என்ன, அவர் போடுற தொப்பி என்ன, அவர் போடுற கண்ணாடி என்ன, அவருக்கு சில பல சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்தில் தோய்ந்திடாமல், அந்த கவலையிலேயே மூழ்கி தன்னை உருக்கி கொள்ளாமல் அதிலும் கூட நிம்மதியாக வாழ்வார். பார்த்தீர்களா? இதுதான் சலாமத்தான வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் தன் நல்லடியார்களுக்கு வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வானாக. சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இதுதான் உண்மையிலேயே சலாமத்தான வாழ்வு. அதாவது நான் முதலில் சொன்ன வாழ்வு சலாமத்தான வாழ்வினுடைய ஒரு புள்ளி. ஆனா சலாமத்தான வாழ்வுனா என்ன? என்னதான் சிரமங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு கவலை இல்லை என்று தன்னுடைய சிரமங்களை கஷ்டங்களை வெளிப்படுத்தாமல் ரப்பிடம் மட்டுமே சொல்லி சொல்லி வாழ்ந்து பழகுகிற ஒரு மனிதர் எக்காலமும் நிம்மதியானவராகவே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரை பார்க்கக்கூடிய அனைவருமே இவர் நிம்மதியா வாழ்றாருங்க, நிம்மதியா வாழ்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு துவாவாக கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அப்படியே ஆக்கிறோம்.
கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அதாவது ஆபத்து துன்பம் போன்றவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் சலனமில்லாமல் வாழ்வது, அதுதான் உண்மையான சலாமத்தான வாழ்வு. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வரலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அபீ முஅல்லகுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி மிகவும் பேணுதல் உடையவர், அதே போல இபாதத்திலும் ஆர்வம் உடையவர். இபாதத்திலும் ஆர்வமுடைய ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. அப்ப அவங்க என்னன்னு சொன்னா, அவ்வப்போது வியாபார விஷயமாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணமாக செல்வார்கள். திடீர்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெளியூர் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க. வியாபாரம் செய்துவிட்டு பொண்ணோடு பொருளோடு அவர்கள் திரும்புவார்கள். அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு கொள்ளைக்காரன் அவர்களிடம் உள்ள காசு பணங்களை பறித்துக் கொண்டான். காசு பணங்களை பறித்துக் கொண்டான். பறித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உடைவாளை உருவி அவர்களை கொலை செய்ய எத்தனிக்கிறான், அவர்களை வெட்டி போடுறதுக்கு எத்தனிக்கிறான். அப்போ அபீ முஅல்லகா ரலியல்லாஹு அன்ஹு, அபீ முஅல்லகுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவனை பார்த்து சொல்றாங்க, இல்லை என்கிட்ட உள்ள காசு பணத்தை எடுத்துக்கொண்டாய், வச்சுக்கோ போ, என்னையும் உயிரோடு விட்டுருப்பா. அப்ப அவன் சொன்னா, இல்லை நான் யாரிடத்திலிருந்து காசு பணத்தை பறிச்சாலும் அவரை உயிரோடு நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப அவரிடமிருந்து தப்பித்து வர முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது, அந்த சஹாபிக்கு ஏற்பட்டது. இப்ப அவர்கள் சொன்னார்கள், சரி நான் மௌத்தாக போறோம், எனக்கு 4 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவன் யோசிக்கிறான், 4 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதியா? சரி, அவன் சாக போறான், அவனுக்கு கடைசி ஆசை இதுதான், தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டான். இவர்கள் 4 ரக்காத்து தொழுதார்கள். தொழுது அந்த ரக்காத்தினுடைய கடைசியில் ரப்பிடத்தில் அழுது துவா செஞ்சான். யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலல் லிமா யுரீத். இத மனசுல வைங்க, எல்லாரும் சொல்லுங்க, யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலல் லிமா யுரீத். 3 வாசகம். இதை சொல்லி துவா செஞ்சாங்க. ரப்பை அழைப்பது, யா வதூத் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, அன்பாளனே, யா தல் அர்ஷில் மஜீத் மகத்துவம் மிகுந்த அர்ஷின் அதிபதியே, யா ஃபஅாலல் லிமா யுரீத் நாடியதை நாடிய நேரத்தில் செய்து முடிப்பவனே அப்படின்னு அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லாஹ்வை அழைத்து தன்னுடைய சிரமத்தை சொல்லி, இவனுடைய ஆபத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பது உள்ளிட்ட வாசகங்களை எல்லாம் சொல்லி, அந்த துன்பங்கள் தன்னை தொடாதவாறு யா அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். துஆ செய்து தொழுது முடித்து கண் விழித்து பார்க்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் கொண்ட ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தோடு. முடிச்சு பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு மனுஷன் பெரிய ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். சரி, திருட்டு பயிலைங்கன்னு பார்த்தா திருட செத்து கிடக்கிறாங்க, திருட செத்து கிடக்கிறான். அப்ப இந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்துட்டு, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக கடவது, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு அவங்க கேட்கிறார். யார்? அந்த சஹாபி கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், நான் ஒரு மலக், 4ஆம் வானத்தில் வாசம் செய்கிறேன், 4ஆம் வானத்தில் நான் வசித்து வருகிறேன். உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், அவனுடைய உத்தரவை சுமந்து வந்து உன்னை பாதுகாத்தேன் அப்படின்னு சொன்னார். உனது முதல் வார்த்தையான நீ அல்லாஹ்வை அழைத்தாய், 3 விதமாக அழைத்தாய். உன்னுடைய முதல் வார்த்தையான யா வதூத் பேரன்பு கொண்ட கருணையாளனே என்று நீ அழைத்தவுடன் முதலாவது வானம் அப்படியே குலுங்கியது. முதலாவது வானம் குலுங்கியது. 2வது வார்த்தையான யா தல் அர்ஷில் மஜீத் மாண்பு மிகுந்த கீர்த்தி மிகுந்த அரிசின் அதிபதியே என்று ரப்பை நீ அழைத்தாய் அல்லவா, அப்பொழுதும் 2வது வானம் குலுங்கியது, நடுங்கியது.
மூன்றாவது வார்த்தையான யா ஃபஅலல் லிமா யுரீத், நாடியதை நாடிய நேரத்தில் செய்பவனே என்று நீ ரப்பை அழைத்தாய் அல்லவா? அப்பொழுதும் வானமண்டலம் குலுங்கியது. அப்போது அல்லாஹ் என்னை அழைத்து சொன்னான், ஓ மலக்கே, துனியாவில் என்னுடைய இன்ன அடியார் ஏதோ சிரமத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறார், பல துன்பத்தில் அவர் சிக்குண்டு தவிக்கிறார், உடனே சென்று அவரை பாதுகாத்து அவரை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இறைவன் உத்தரவிட்டவுடன் நான் உடனே பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆக உனக்கு உதவி செய்வதற்கு நான் வந்துள்ள மலக்காவே என்று சொல்லி அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். கணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த அபீ முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது நிகழ்வை சொல்வது யாரு? நமக்கு சொல்றது யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இது சொல்லிட்டு சொன்னாங்க, எவர் நன்றாக ஒது செய்து, நல்லா கவனிக்கணும், நன்றாக ஒது செய்து கொண்டு 4 ரக்காத்து தொழுது இந்த துஆவை ஓதி ரப்பிடத்தில் கேட்டால் அவன் எப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் சரி, காசோ பணமோ பொருளோ கடனோ நஷ்டமோ எதிரியோ எந்த சிரமத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அந்த சிரமத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து விடுவான். ஆனா சிரமத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஓதி துஆ செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை பெரும்பாலும் வராது, பதற்றத்தில் இருப்போம். முதல்ல இந்த பதற்றத்தை குறைக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அப்ப நல்லோர்களை இப்படி செய்தால் அல்லாஹு தஆலா அவருடைய சிரமங்களை எல்லாம் அகற்றுகிறான். யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅலல் லிமா யுரீத். மறுபடியும் சொல்றேன், யா வதூத் சொல்லுங்க, யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅலல் லிமா யுரீத். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உடைய சிரமங்களை மன்னிப்பாயாக, உடைய நாட்டங்களை பூர்த்தியாக்கி தருவாயாக, எங்களுடைய எல்லா குறைகளையும் மன்னித்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக, எங்களை ஹராமை விட்டும் பாதுகாப்பாயாக, எங்களது பெண் மக்களை பாதுகாப்பாயாக, எங்களது ஆண் மக்களை பாதுகாப்பாயாக, உடைய சொத்து சுகங்களை பாதுகாப்பாயாக, இறுதி மூச்சு வரைக்கும் உன்னை தொழுது வணங்கி வழிபடுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மக்களின் கபரை விசாலப்படுத்துவாயாக, அவர்களது பிழைகளை மன்னிப்பாயாக, எங்களது பிள்ளைகளை கல்வியில் உயர்ந்தோங்க செய்வாயாக, தேவையில்லா போட்டி பொறாமைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, இறுதி மூச்சு வரைக்கும் உன்னை தொழுது வணங்கி வழிபடுபவர்களாக ஆக்குவாயாக. அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக, அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. இந்த பயானின் மூலமாக கிடைத்த படிப்பினைகளை வாழ்வில் நடைபோடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை பார்த்து எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ் நாங்கள் குறையுடையவர்கள் தான். யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவாயாக, எல்லாவித நன்மைகளையும் குறைவில்லாமல் நிறைவாக தருவாயாக. நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, தேவையில்லா மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, தேவையில்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, திடீரென்று ஏற்படுகிற பேரழிவிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டினால் அங்கீகரிப்பாயாக. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரமி. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه